ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது என்எஸ் vlogs. நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு அன்பாக்சிங் பார்க்க போறோம். என்ன அன்பாக்சிங்னா எலக்ட்ரிக் பவர்ல ரன் ஆகக்கூடிய ஒரு வாட்டர் பம்ப். நீங்க கையில அமுத்தி இருக்கிற பம்பை பார்த்துருக்கீங்க, அப்புறம் நிறைய விதமா பார்த்துருக்கீங்க. ஆனா இது வந்து எலக்ட்ரிக், நம்ம மொபைல் சார்ஜர்ல நம்ம பேட்டரியில ரன் ஆகக்கூடிய இது பேர் பார்த்தீங்கன்னா மினி வாட்டர் டிஸ்பென்சர். வாங்க இதை அன்பாக்சிங் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அன்பாக்சிங் பண்ணலாம். ஓப்பன் பண்ணனே நம்ம ப்ராடக்ட் தான் இருக்கு. பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கலரில் இருக்குது. நம்ம ஒயிட் கலரில் ஆர்டர் பண்ணியிருக்கோம். பார்க்கறக்கே வேறு லெவலில் இருக்குது. இங்கே பாருங்கள், இது வச்சிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு கம்பியாட்டு இருக்குது. இது என்ன கம்பின்னு தெரியல. இதில் மாட்டுறது, இதில் மாற்றி தண்ணி குடிக்கிறதாட்டுருக்கு. வாங்க இதையும் மாட்டிக்கலாம். பார்க்குறக்கே கொஞ்சம் ஸ்டைலாக இருக்குது. இது இப்படி கூட வச்சுக்கலாமோ, எப்படி கூட வச்சுக்கலாம், ஸ்டைலாக இருக்குது. அடுத்த பாக்ஸ்குள்ளே வேறு என்ன இருக்குன்னா ஒரு பைப் இருக்குது. இந்த பைப்பு தான் வந்து அப்படியே நம்ம வாட்டர் கேனுக்குள்ளே, மினரல் வாட்டர் கேனுக்குள்ளெல்லாம் போகிற மாதிரி பைப்பு. இதை வந்து அப்படியே கீழே இந்த இதில் ஃபிட் பண்ணிக்கணும். ஃபிட் பண்ணிவிட்டு அப்படியே தண்ணி இதுக்குள்ளே விட்டுறலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சார்ஜர் கேபிள் இருக்குது. நம்ம மொபைல் சார்ஜரில், பவர் பேங்க்கில், லேப்டாப்பில் இதில் வேணால் சார்ஜ் போட்டுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இது என்னமோ குட்டியாக என்னமோ இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கெட்டுவால், ஃபுட்வால்னு சொல்லலாம், அந்த மாதிரி இதில் ஃபிட் பண்ணிக்கிறதா இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மேனுவல் இருக்குது. இன்னும் படித்து பார்க்குறதுன்னா சார்ஜ் போட்டு அப்புறம் தான் யூஸ் பண்ண சொல்கிறாங்க. அப்புறம் வந்து வேறு என்ன போட்டிருக்குன்னா 100 லிட்டர், ஒரு டைம் சார்ஜ் போட்டால் 100 லிட்டர் தண்ணியை உறிஞ்சிக்கலாமாம்மா. பார்க்கலாம் எப்படி வேலை செய்யுதுன்னு. அப்புறம் அது இதுன்னு போட்டிருக்கு. வாங்க சார்ஜ் போட்டு அப்புறம் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மொபைல் சார்ஜர்லேயே இப்போ சார்ஜ் குத்த போகிறோம். வாங்க சார்ஜ் போடுவோம். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து 1 மணி நேரம் சார்ஜர்னா ஃபுல் ஆயிருமாமா. இங்கே பாருங்கள், சார்ஜ் குத்துனையுமே ரெட் கலர் லைட் எரியுது. பார்க்கலாம், சார்ஜ் போடுவோம். 1 hour later. ஃப்ரெண்ட்ஸ், அப்படி இப்படின்னு 1 hour ஓட்டியாச்சு. சார்ஜ் ஏறி இருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க சார்ஜ் கழட்டியாச்சு, செக் பண்ணி பார்க்கலாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. வேற லெவலில் ஒர்க் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இதை தண்ணியில் வச்சு செக் பண்ணி பார்க்கலாம். அப்போ தான் நான் இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரியும். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க செக் பண்ணி பார்க்கலாம். இதை வந்து இந்த பைப்பை வந்து அப்படியே உள்ளே போட்டுக்கணுமாமா. உள்ளே போட்டு வச்சு பார்க்கலாம். வாங்க சுவிட்ச் போட்டு பார்ப்போம் எப்படி ஒர்க் ஆகுது. ஃப்ரெண்ட்ஸ், வேற லெவலில் தண்ணி இங்கே பாருங்க. வீடியோ செம்ம ஃபாஸ்ட்டாக வருது. லிமிட்டடானது ஃப்ரெண்ட்ஸ். அளவாக நம்ம குடிக்கிற அளவுக்கு தான் தண்ணி வரும். ஆட்டோமேட்டிக்காக அப்புறம் ஆஃப் ஆயிரும். அதுக்கு மேலே வேணுன்னா நம்ம போட்டுக்கலாம். பாருங்கள், கரெக்டாக 60 செகண்ட்ஸ் தான் வரும். அதுக்கு மேலே ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிரும். இல்லை நம்ம முன்னாடியே போகுதுன்னா நம்மளே ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், வேற லெவல் இருக்குது. நம்ம மினரல் வாட்டர் கேன் அந்த கேன்ல மட்டும் ஊற்ற தேவையில்லை. நம்ம வாட்டர் கேன்ல கூட எங்கேயும் வெளியே எடுத்துட்டு போகிறோம், ஜூஸ் வேணும், அளவாக குடிக்கணும்னா அந்த வாட்டர் கேன் கேனுக்குள்ள கூட நீங்கள் போட்டுக்கலாம். அந்த பைப் அப்படியே உள்ள போட்டு நீங்கள் வாட்டர் ஸ்டார்ட் பண்ணி இந்த மாதிரி கூட குடிச்சுக்கலாம். அப்புறம் வேற என்னென்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, மூளை கொஞ்சம் அதிகமாக வேலை செஞ்சா அப்படி தான் பண்ணுவேன். வேற என்ன, அதுக்கும் மேலே போர் அடிச்சதுன்னா இந்த கம்பியை இப்படி திருப்பிட்டு ஜாலியா இருக்கும். அப்புறம் பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கும் மேல உங்களுக்கு போர் அடிச்சிருச்சு, இதை வச்சு என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க கார்டன் ஏரியா வச்சிருப்பீங்க, அங்கெல்லாம் என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு, நன்னாரி பையன் ஜாலியா இருக்கும், ஃபன்னாவும் இருக்கும். அப்படியே எல்லா செடிக்கும் தண்ணி ஊத்துற மாதிரி இருக்கும், நாட்டுக்கு நல்லது பண்ண மாதிரி இருக்கும். அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 300 350 அந்த ரேஞ்சு தான் இருக்கும். நீங்களும் வேணா பை பண்ணிக்கங்க. வேணா கீழே கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். பாய் ஃப்ரம் என்எஸ் vlogs. அடுத்த வீடியோ என்ன போடலாங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்.